சென்னை போரூரில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். எதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர்? விவரங்கள் என்ன சுரேந்தர்? வணக்கம். சென்னை போரூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை போரூர் பலசரவாக்கம் மண்டலம் 151வது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில இந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில முறையான கழிப்பறை வசதி, அதே போன்று குடிநீர் வசதி, அது மட்டுமின்றி கழிப்பறை சுத்தம் இல்லை என கூறி திடீரென 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளி வளாக வாசலில் அமர்ந்து கையில் பதாதைகளுடன் திடீரென சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனை அறிந்த போரூர் போலீசார் உடனடியாக வந்து மாணவிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் மாணவிகள் எங்களுக்கு முறையான கழிப்பறை வசதி இல்லாததால் அதனை செய்து கொடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து கைவிடுவோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து வந்த மாநகராட்சி அதிகாரிகளும் தொடர்ந்து மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவிகள் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் கழிப்பறைக்கு சென்றால் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் வருவதால் இயற்கை உபாதைகள் கழிப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தினந்தோறும் அனுபவித்து வருவதாகவும், இதனால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. எனவே உடனடியாக போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளை கையோடு அழைத்து சென்று கழிப்பறைகளை ஆய்வு செய்ய வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. கழிப்பறைகளை ஆய்வு செய்து தொடர்ந்து மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தற்போது பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாணவிகள் தூய்மை பணியை முறையாக செய்து கொடுத்தால் மட்டுமே பள்ளி வளாகத்திற்கு செல்வோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த பெற்றோர்களும் தொடர்ந்து மாணவிகளும் பள்ளி வளாகத்தில் குவிந்து வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.